ரேவதி 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 எங்கம்மா இருக்க? ரேவதி ரேவதி அண்ணே ரேவதி அண்ணே ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? நந்தினிக்கு பெரிய ஆபத்தாமா. இப்பதான் எங்க அத்தை எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. என் அக்காக்கு என்ன ஆபத்து? அது விஸ்வா கிட்ட வேலை செஞ்ச ஒருத்த முன்விரோதம் காரணமா விஸ்வாவை பழி வாங்கறதுக்காக அடியாட்களை ஏற்பாடு பண்ணி விஸ்வாவை அடிக்க போற சமயத்துல விஷயம் தெரிஞ்சு அங்க வந்த நந்தினி குறுக்க பாஞ்சு அடிய அவங்க தலையில வாங்கிட்டாங்களாம். பலமா அடி விழுந்ததால ரொம்ப ரத்த சேதமாகி இப்ப நந்தினி ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிட்டு இருக்காங்களாமா. என்னன்னு சொல்றீங்க? என் அக்கா உயிருக்கு போராடிட்டு இருக்காளா? நான் இப்பவே எங்க அக்காவை பார்த்தாகணும்னு எந்த ஹாஸ்பிட்டல்ல கேட்டீங்களா? ஏதோ பாபா ஆஸ்பத்திரின்னு சொன்னாங்கம்மா. பாபா ஹாஸ்பிட்டலா? நான் இப்பவே போறேன். ரேவதி ரேவதி நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. ரேவதி சொன்னா கேளுமா. நில்லுமா ரேவதி. ரேவதி நில்லுமா. ரேவதி நில்லு. என் அக்காவை பார்த்துதான் ஆகணும். ரேவதி ஒரு நிமிஷம் இருமா. இத பாருமா, விஷயம் தெரிஞ்சதுமே எனக்கும் உடனே போய் நந்தினியை பார்க்கணும்னு தான் தோணுச்சு. ஆனா என்னமா பண்றது? நாம வாழ்ற இந்த மறைமுக வாழ்க்கையில உணர்வுகளையும் ஏமாத்த வேண்டி இருக்கே. நேரடியா போய் நந்தினியை பார்க்கற சூழ்நிலை நாம இப்ப இல்லம்மா. அண்ணே சூழ்நிலையை யோசிக்கிற நிலைமையில நான் இப்ப இல்ல. அவன் என் அக்கா அண்ணே. என் அக்கா அண்ணே எனக்கு உயிர். நான் இப்பவே என் அக்காவை பார்த்துதான் ஆகணும். ரேவதி வேணாமா. ரேவதி வேணாமா. வாமா வா. ரேவதி புரியுது ரேவதி. ஆனா இப்ப நந்தினியை பார்க்க போறோங்கிற பேர்ல அவங்களுக்கு இன்னொரு ஆபத்தை உண்டு பண்ணிட கூடாது. அண்ணே என்னன்னு சொல்றீங்க? நாம எங்க போறோம் எங்க வர்றோங்கிற விஷயத்த ராசாத்தி கண்டிப்பா கண்காணிச்சுட்டு தான் இருப்பா. இப்ப நந்தினி ஆஸ்பத்திரியில இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா நாம போய் இப்ப நந்தினியை பார்த்தோம்னா நிச்சயமா அவளுக்கு தெரிஞ்சிடும். அவளுக்கு நம்ம மேல இருக்கிற கோபம் எல்லாம் நந்தினி மேல திரும்பிடும். ஏற்கனவே விஸ்வா ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ ராசாத்தி ஆளை வச்சு அவரை கொல்ல பார்த்தான்னு நீயே சொல்லியிருக்கப்பா. விஸ்வாவை பழி வாங்குறதுக்கு அவளுக்கு பெருசா எந்த காரணமும் இருந்திருக்காது. ஆனா அவரையே அவ கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிருக்கானா, நந்தினியை பழி வாங்குறதுக்கு அவளுக்கு நிறைய காரணம் இருக்கும். இத பாருமா, கடவுளை நம்புறதை தவிர நமக்கு வேற வழி இல்லம்மா. கடவுளை வேண்டிக்கோ. கடவுள் நம்மள ஏமாத்த மாட்டாரு. நந்தினிக்கு எதுவும் ஆகாதுமா. கடவுளே, எனக்கு இரும்பு கடிச்சா கூட என் அக்கா தடிச்சு படுவாளே. இப்ப அங்க ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிட்டு இருக்காளே. ஐயோ, அவ பக்கத்துல இருந்து ஆறுதல் கூட சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்க. என் அக்காவை நீதான் காப்பாத்தணும். என் அக்காவை நீதான் காப்பாத்தணும். ரேவதி அழாதம்மா. என்னங்க, நம்ம எல்லாரும் இங்க நந்தினி பக்கத்துல இருந்து இங்க நந்தினி பொழைச்சிக்குவான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா பேசி நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அங்க நம்ம சம்பந்தி தனியா இருந்து எப்படி எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. ஏற்கனவே அவங்க உடம்பு சரியில்லாதவங்க வேற. மாப்பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பி அவங்கள பார்த்துட்டு வர சொல்லுங்களேன். கவலைப்படாதம்மா. நம்மள நந்தினி பொழைச்சிடுவான்னு எவ்வளவு நம்பிக்கையா இருக்கோமோ, நம்மளை விட அவங்க அத்தை வச்சிருக்கிற நம்பிக்கை தான் ரொம்ப பெருசு.
தெரிஞ்சோ தெரியாமலையோ அவங்க இத்தனை நாளா நந்தினிய வெறுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவ நல்லபடியா குணமாகணும்னு அவங்க மனசு தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நல்ல மனசுக்காகவாவது கடவுள் கண்டிப்பா நந்தினிய நல்லபடியா பழிக்க வச்சிருவாருமா. அம்மா தாயே, என் மருமக எந்த பாவமும் அறியாதவ. அப்படிப்பட்ட நல்லவளை புரிஞ்சுக்காம ஏற்கனவே மிருகத்தனமா நான் அவளை கொடுமைப்படுத்திட்டேன். அவளுக்கு நான் பண்ண கொடுமைக்காக தான் நீ ஏன் உயிரை பறிக்க நினைச்ச. ஆனா என் மருமகளோட உண்மையான வேண்டுதல்னால அவளை கஷ்டப்படுத்திட கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீ என்ன பழைக்க வச்ச. ஆனா நான் பண்ண கொடுமைக்கு எனக்கு நீ தண்டனை கொடுத்தே ஆகணும்னு முடிவு பண்ணி என் மருமகளை என்கிட்ட இருந்து பறிச்சிடாத. வேணும்னா நீ ஆசைப்பட்ட மாதிரி என் உயிர் எடுத்துக்க. என் மருமகளை விட்டுரு. அவ இப்ப வாயும் வயிறுமா வேற இருக்கா. அவ வாழ வேண்டியவ. இதுவரைக்கும் நான் அவளை வாழவே விடல. இனிமேலாவது என் பிள்ளையோட அவ சந்தோஷமா வாழணும். அது உன் கையில தாமா இருக்கு. ஐயோ அம்மா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என் மருமகளை வாழ வையே அம்மா. ஐயோ அம்மா, நீ காப்பாத்துமா, அவளை காப்பாத்து. காப்பாத்து தாயே. ஓம் சக்தி பராசக்தி, 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 ஓம் சக்தி. வள்ளி, பாத்தியா வள்ளி, நம்ம பொண்ணு நல்லபடியா பொழைச்சு வரணுங்கிறதுக்காக சம்மந்தி அம்மா இப்படி தீச்சட்டி ஏந்தி போயிட்டு இருக்காங்க.
ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி சக்தி பராசக்தி ஓம் 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 சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி தாயே பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி என் மருமக பழிச்சுக்கணும் அவளை நீதான் காப்பாத்தணும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம காப்பாத்தணும் தாயே காப்பாத்து என் மருமகளை காப்பாத்து மிஸ்டர் விஸ்வா, எப்படி இருக்கா டாக்டர்? உங்க வைஃப் கிரிட்டிக்கல் கண்டிஷனை தாண்டிட்டாங்க. இனி அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். ரியலி இருங்க அவங்க உயிருக்கு தான் ஆபத்து இல்லைன்னு சொன்னேன். மத்தபடி அவங்க ப்ராப்ளம் இன்னும் சால்வ் ஆகல. ஏன்னா அவங்களுக்கு அடிபட்டு இருக்கிறது தலையில. இன்சான் உடம்புல தலையே பிரதானம்னு நம்ம பெரியவங்க சொல்லி வச்சது சும்மா இல்லை. தலைக்குள்ளதான் மூளை இருக்கு. அந்த மூளை தான் உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளையும் கண்ட்ரோல் பண்ணுது. உடம்போட அத்தனை பார்ட்ஸும் நரம்பு மூலமா மூளையில போய் கனெக்ட் ஆயிருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்ப அடிபட்டிருக்க இடத்துல எந்தெந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு, என்னென்ன பிரச்சனைகள்லாம் உருவாயிருக்குன்னு எங்களுக்கு இன்னும் சரியா தெரியல. சிடி பிரெயின் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும். இப்போதைக்கு உங்க வைஃப் உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பீங்கன்னு தான் நான் வந்து சொன்னேன். என்னடா அது? ஒரு நிமிஷம் தானடா சந்தோஷப்பட்டேன், அதுக்குள்ள கல்ல தூக்கி போட்டு போறாரு. விஸ்வா, அதான் நந்தினி உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார்ல. இனிமே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதுவும் சின்ன சின்ன பிரச்சனையா தான் இருக்கும். அதுவும் ஈஸியா கியூர் பண்ணிடலாம்டா. நீ கவலைப்படாம தைரியமா இரு. இந்த நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணும். சம்பந்தி அம்மா, நான் பெத்த பொண்ணுக்காக தீச்சட்டி ஏந்தி பிரார்த்தனை பண்ணீங்களே, இப்படிப்பட்ட நல்ல மனசு இருக்கிற உங்களையா அந்த பாவிங்க அப்படி மாத்தி வச்சிருந்தாங்க. அவங்க பேச்சே எடுக்காதீங்க சம்பந்தி, பச்சை துரோகிங்க. நந்தினிக்கு பண்ண கொடுமைக்கு ஆண்டவன் அவங்கள தண்டிச்சிட்டான். என்ன மட்டும்தான் இன்னும் விட்டு வச்சிருக்கா. என் மருமக மனசுக்கு முன்னாடி அந்த கல்பனா மீனாட்சியை விட நான் தான் ரொம்ப மோசமானவன். அதுக்காக எல்லாரையும் விட அந்த கடவுள் என்னதான் முதல்ல தண்டிக்கணும். தெய்வமே, என் உயிரை எடுத்துக்கிட்டு என் மருமகளை காப்பாத்திரு. சம்பந்தி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சம்பந்தி. அந்த தெய்வத்துக்கு தெரியாதா நீங்க எந்த சூழ்நிலையில அப்படிலாம் நடந்துக்கிட்டீங்கன்னு? முன்னாலே நீங்க படுத்த படுக்கையா ஆஸ்பத்திரியில இருந்தீங்க. இப்போ நந்தினி அதே நிலைமையில ஆஸ்பத்திரியில கிடக்குறா. இதெல்லாம் தெய்வத்தோட சின்ன சின்ன சோதனைகள் தானே தவிர பழி வாங்குற உணர்ச்சி இல்ல. தெய்வத்தோட சோதனைகள் எல்லாமே கடைசியில ஒரு நல்ல விடிவாத்தான் முடியும்.
ஆமா சம்பந்தி, பாத்துக்கிட்டே இருங்களேன். நந்தினி நல்லபடியா பொழைச்சு எழுந்து வந்து உங்க எல்லாரோடையும் உங்க வீட்டுல வந்து சந்தோஷமா வாழத்தான் போறா. அத நாங்கெல்லாம் கண்குளிர பார்க்கத்தான் போறோம். எழுந்து வாங்க சம்பந்தி, நம்பிக்கையோட எழுந்து வாங்க. வாங்க சம்மந்தி அம்மா. இல்ல, நான் வரல. என் மருமக பரிபூர்ணமா குணமாயிட்டாங்கிற செய்தி எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த கோவிலை விட்டு வெளியே வருவேன். அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். நான் இங்கதான் இருப்பேன். நீங்க போங்க. பள்ளி, அவங்க நம்பிக்கைக்கு நாம குறுக்க நிக்க வேண்டாம். வா. டேய் ஆறுமுகம், உன் காலுக்காக தான்டா காத்துட்டு இருக்கேன். சொல்லு ஆறுமுகம். என்ன பொண்ண நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாக்குறியா? நான் தண்ணியிலேயே தடம் பாக்குறவடா. டேய் டேய் டேய், உன்னை கண்டுபிடிக்கிறதா எனக்கு பெரிய விஷயம்? நீ செத்திருப்பன்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். அதான் இவ்வளவு நாளா உன்னை பத்தி யோசிக்காம விட்டுட்டேன். ஆனா இப்ப கண்டுபிடிச்சிட்ட ஆறுமுகம். ஏய் சீ, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு என்கிட்டயே ஆட்டம் காட்டுறியா? நானே ஊர்ல இருக்கிறவன் காதுல எல்லாம் பூ சுத்துறவ, நீ ஏன் காதுல பூ சுத்துறியா? சாகாத ரேவதிய செத்துட்டான்னு சொல்லி அவளுக்கு தீபிகான்னு புதுசா ஒரு பேரை வேற வச்சு என்கிட்டயே பூச்சாண்டி காட்டுறியா? மவனே, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. டேய், அதான் நீ யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டல. இன்னும் எதுக்கு பொம்பளை மாதிரி போன்ல பேசிட்டு இருக்க? தைரியம் இருந்தா நேர்ல வா. ஏய், நானும் உன்னை சந்திக்கணும்னு தாண்டி காத்துக்கிட்டு இருக்கேன். எங்க வரணும்னு சொல்றேன். நான் சொல்ற இடத்துக்கு வரத்துக்கு உனக்கு பயமா இருக்கும். அதனால இடத்த நீயே சொல்லு. தைரியமா நான் மட்டும் தனியா வரேன். அப்படியா? சொல்றேன், கேட்டுக்க. புரிஞ்சுதா? வர வர வர. இன்னும் 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். உனக்காக தாண்டி காத்துக்கிட்டு இருப்பேன். அங்க வா. டேய் ஆறுமுகம், இந்த நாளுக்காக தாண்டா எத்தனை நாளும் நான் காத்துட்டு இருந்தேன். உனக்கு இன்னைக்கு சமாதி கட்டிடுறேன். என்னாச்சு மகேஷ்? ஏன் அக்கா இவ்வளவு கோபப்படுறீங்கடா? அக்கா, உனக்கு இருக்குடா இன்னைக்கு என் கையால. டேய், இன்னைக்கு அந்த ஆறுமுகத்துக்கு கடைசி நாள்டா. அவனுக்கு சமாதி கட்டிட்டு தான்டா வருவேன். அவசரப்படாத. இதுக்கு மேல யாரா பொறுமையா இருப்பாங்க? போங்கடா. டேய் போங்கடா. அக்கா